ரோட்டு கடையில் சாப்பிட்ற மசாலா பூரியோட சுவை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே சுவையில் நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 100 கிராம் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தேன். இப்போ அதை ப்ரெஷர் குக்கரில் 2 உருளைக்கிழங்கோடு சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகும். நல்லா கலந்துட்டே இருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே லேசாக வதங்கியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 4 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பட்டாணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு தட்டுக்கு மாற்றி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மத்து வச்சு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாக மசிச்சா மசாலா பூரிக்கு சூப்பராக செட் ஆகும். இப்போ நம்ம ஆற வச்ச வெங்காயம், தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டே இருங்க. மிக்ஸர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டே இருங்க. லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் சாட் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து திக்காக வரும். அது வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்ந்து திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம மசிச்சு வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் எடுத்து வச்ச பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டே இருங்க. அப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பு காரம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தா மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இப்போ லேசாக கலந்துக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மசாலா பூரிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பூரி மேலே ஊற்றினா சூப்பராக செட் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பானிபூரியை உடச்சி பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச சுண்டல் குழம்பு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பூரி, நறுக்கின வெங்காயம், கேரட், அதுக்கு மேலே ஓமப்பொடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சம் குழம்பு, கொஞ்சமாக பூரி, வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து லேயர் பண்ணால் போதும். அவ்வளோதான், சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் மசால் பூரி ரெடி. இது அப்படியே ரோட்டு கடையில் சாப்பிட்ற மசால் பூரி சுவையில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.